இப்போ பாண்டே பார்ப்பன பாண்டே சொல்றாரு, விஜய் மாட்டிக்காத, எதுல மேகதாது பிரச்சனை மாட்டிக்க, திமுகவும் அண்ணாதிமுக தப்பிச்சுக்கிச்சு, அது தலையிடுறதே இல்லை, அது ஒரு சென்சிட்டிவான பிரச்சனை. யார் சொல்றான்? பார்ப்பன பாண்டே சொல்றான். தமிழை செத்தா என்ன பொழைச்சா என்ன, இப்படிதான் மேகதாது அன்னைக்கு யார் சொல்றான்? பார்ப்பன கும்பல் பூரா விஜய் ஆலோசனை சொல்றான். இப்போ இவருக்கு நல்ல ஆலோசகர்கள் இருப்பதாக நம்பப்படுது. இந்த ஆலோசகர்கள் படி இந்த தீர்மானத்தால் எந்த நன்மையும் நடக்காது. காவிரி அரசியலே கிடையாது தமிழ்நாட்டில். ஆனால் கர்நாடகாவில் தமிழனுக்கு தண்ணி கொடுக்கப்பட மாட்டோம் என்று சொன்னால்தான். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. கருணாநிதியுடைய சொத்து நிறைய இருக்கிற இடம் கர்நாடகா. எடப்பாடிக்கு நிறைய சொத்து இருக்கிற இடம் கர்நாடகா. அதாவது சன் தொலைக்காட்சியில கன்னட சேனல் தான் முதல் வருமானம். அப்ப எப்படி இவனுக்கெல்லாம் இந்த திராவிட இயக்கம் எப்படி காவிரி தண்ணி கேட்பான்? இப்போ தாவேக்கால போய் என்ன புரட்சி பண்ண போறாரா மகேந்திரன்? ஒண்ணுமே பண்ண முடியும். குஷியானது கீழே தான் இருக்கு. இவருக்கு அரசியல்ல லாபம் தேவை, புகழ் தேவை, பணம் தேவை. தாப்பாண்டியனுக்கு பிறகு இவர் தான் தலைவர் பேசப்பட்ட. ஏன் தாப்பாண்டியனுடைய நம்பிக்கை பெற முடியாமல் முத்தரசன தலைவராகிற தாப்பாண்டியன்? அப்போ ஒரு பாலியல் புகார் வருது நம்ம மகேந்திரன் மேல. இவரால் ஏமாற்றப்பட்டதாக சொல்லப்பட்ட ஒரு பெண்ணை ஏதோ ஒரு ஐரோப்பா தீவுலேருந்து முடிச்சுட்டு வர்றான். யாரு? இலங்கை தூதரகம் முடிச்சுட்டு வந்து இவர் மீது பாலியல் குற்றச்சாட்டு. ஐயா வணக்கங்க. வணக்கம் ஐயா. பரபரப்பாக தமிழக சட்டமன்றம் நேற்றைய தினம் ஆளுநர் உரையோடு தொடங்குச்சு. இன்றைக்கு 2ஆம் நாள் நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு. முதற்கட்டமாக மேகதாது அணையை கர்நாடக அரசு கட்டவிடக்கூடாது, மாநில உரிமையை பாதுகாக்கணும்னு சொல்லி தீர்மானங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அது தொடர்பான விவாதங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டுமே சேர்ந்து ஒருமித்த நிலையில் இந்த தீர்மானம் வர இருக்கு. இந்த தீர்மானங்கிறது எவ்வளோ முக்கியத்துவமானது? தீர்மானங்கள் மூலமாகலாம் இதை தடுத்துட முடியுமா? இந்த தீர்மானம் எல்லாம் கண்துடைப்பு தான். இந்த தீர்மானத்தால் எந்த நன்மையும் நடக்காது. காரணம், திமுக அதிமுக இரண்டு ஆட்சி காலத்தில் காவிரி டெல்டா மாநிலத்துக்கான உரிமை நீங்கள் ஜெயலலிதா ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு திமுக ஆட்சி காலத்தில் புதுப்பிக்கப்பட வேண்டிய அந்த உரிமையை புதுப்பிக்காமல் விட்டதனுடைய விளைவு 240 டிஎம்சி தண்ணி காவிரி கடைமடை வரை சென்று சேர்ந்து கொண்டிருந்தது 74ஓடு முடிவுக்கு வந்துவிட்டு. 24 போடப்பட்ட ஒப்பந்தம் 74 காலாவதி ஆகிறது. கருணாநிதி தான் இப்போ முதலமைச்சர். அதை புதுப்பித்திருந்தால் மீண்டும் 240 டிஎம்சி தண்ணீர் கடைமடை வரை வந்திருக்கும். அப்படி புதுப்பிக்காமல் விட்டது கருணாநிதியினுடைய தவறு. அதை வழக்கு போட்டது மன்னார்குடி ரங்கநாதன் என்ற ஒரு பண்ணையார், பார்ப்பன பண்ணையார். அவர் தான் கடைசி வரை உச்சநீதிமன்றத்தை வழக்கை நடத்தி கொண்டிருந்தார். வழக்கை நடத்தி கொண்டிருந்த பொழுதுதான் ஜெயலலிதா அரசு, அந்த அதிமுக அரசு அந்த வழக்கில் சேர்ந்து கொண்டது. இதுதான் உண்மை. இப்போ எங்கே கபினி, ஹேமாவதி, சாரங்கி இப்படி பல அணைகள் மத்திய அரசினுடைய அனுமதியே இல்லாமல் கட்டப்பட்டு விட்டது. ஒவ்வொரு அணையிலையும் ஏறக்குறைய 50-60 டிஎம்சி தண்ணீர் தேக்கப்படுகிறது. இப்போ அதையே தடுக்க முடியாத இவர்கள் கடைசியில் மேகதாது ஆடு தாண்டுகிற பள்ளம்னு அதுக்கு பேர், ஆடு தாண்டி பள்ளம், இதையா தடுக்க போகிறாங்க? ஜெயலலிதா உயிரோடு இருந்திருந்தால் அந்த போராட்டம் தொடர்ந்து இருக்கும். 91 காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை அமுல்படுத்தியே தீர வேண்டும் என்பதான் ஜெயலலிதா போட்ட வழக்கு. இந்த வழக்குக்காக 1,00,000 பேர் அகதியாக விரட்டப்பட்டார், கற்பழிக்கப்பட்டார்கள். ராமாபுரா காவல் நிலையத்தில் பெண்கள்லாம் போய் அங்கே பாதுகாப்பு தேடுகிறார்கள். அந்த சிங்கள காடையன் மாதிரி கன்னட காடையங்கிட்ட இவ்வளோ கொடுமை. உலகத்திலேயே நீங்கள் தமிழனை போல ஒரு அடிமை, இந்த திராவிட இயக்கத்தினுடைய அடிமை யாருமே இல்லை. அந்த ராமாபுரம் காவல் நிலையத்தில் 20க்கும் மேற்பட்ட பெண்கள் காவல்துறையால் கற்பழிக்கப்படுகிறார்கள். இதெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய அந்த குஷ்டரோகி ஆதித்தம் பத்திரிகை வராது, கேரளா நம்பியுதிரி பாப்பா தினமடலையும் வராது, தினம் மலத்திலையும் வராது, கோயங்கா ராஜஸ்தான்லேருந்து தமிழர் ஏமாத்திற்கு வந்திருக்கிற கோயங்கா தினமணிலையும் வராது. கருணாநிதி காட்டி குலைக்கிற குள்ளன் கருணாநிதி பத்திரிக்கை தினகரன்லையும் வராது. அப்போ வேறு எதில் வரும்? ராமாபுரம் காவல் நிலையத்தில் சந்தன வீரப்பன் போய் தரமட்டம் பண்ணுறான், காவல் நிலையத்தை குண்டு வச்சு உடைக்கிறான். அப்போ யார் இங்கே முதலமைச்சராக வர வேண்டியவன்? வீரப்பன் தான் முதலமைச்சர் ஆக்கணும்.
கருணாநிதிக்கு வராத சூடு சொரணை யாருக்கு வந்தது? சந்தன கடத்தல் வீரப்பனுக்கு வந்தது. அந்த பல பெண்கள் கற்பழிக்கப்பட்டாங்க ராமாபுரம் காவல் நிலையத்தில். நீங்கள் அந்த கர்நாடகா தமிழ்நாடு பார்டர் சாமராஜ நகர் கொள்ளைகால் அங்கெல்லாம் ஏக்கரை 5 லட்சம் ரூபாய்க்கு விற்ற ஆளே இல்லை. எப்போ? 75. நம்ம ஆட்கள் போய் எங்கள் கொங்கு பெல்ட்டிலேருந்து ஆட்கள் போய் அதை மஞ்சள் கரும்பு வாழை விளைய வச்சான். அத்தனை பேருடைய நிலமும் அபகரிக்கப்பட்டது. இதுக்கு இங்கே காவிரி அரசியலே கிடையாது தமிழ்நாட்டில். ஆனால் கர்நாடகாவில் தமிழனுக்கு தண்ணி கொடுக்கப்பட மாட்டோம் என்று சொன்னால்தான் அங்கே ஓட்டு போடுவோம். இங்கே கருணாநிதியுடைய சொத்து நிறைய இருக்கிற இடம் கர்நாடகா, எடப்பாடிக்கு நிறைய சொத்து இருக்கிற இடம் கர்நாடகா, ராமதாஸுக்கு பல லட்சம் கோடி ரூபாய் போகிற நிலம் இருக்கிற இடம் கூர்க். யாருக்கு? ராமதாஸுக்கு. இல்லைன்னு சொல்லுங்கள். பலாயிரம் ஏக்கர் நிலம் இருக்குது. சிதம்பரம் லஞ்சம் கொடுத்து மன்மோகன் சிங் மகளுக்கு பலாயிரம் ஏக்கர் பொன்விளையும் பூமி வாங்கி கொடுத்தது, லஞ்சம் கொடுத்து சிதம்பரம் வாங்கி கொடுத்த இடம் மன்மோகன் சிங்குக்கு கர்நாடகா. அப்புறம் எப்படி கர்நாடகா போய் கேட்பீங்க? துரைமுருகன் திராவிட இயக்க போர்வாள் கொழுப்புலையே செஞ்ச உருவம் டெபாசிட்டே போய் தெருவில் படுத்து கிடக்கிறாரு. அவர் சொத்து பூரா எங்கே இருக்குது? கர்நாடகாவில். அதாவது சன் தொலைக்காட்சியில் கன்னட சேனல் தான் முதல் வருமானமே, 2வது தான் தமிழ், 3வது தெலுங்கு, 4வது மலையாளம். அப்போ எப்படி இவனுக்கெல்லாம் இந்த திராவிட இயக்கம்லாம் எப்படி காவிரி தண்ணி கேட்பான்? கடைசி வடிகால் எது? மேகதாது. அதில் ஒரு சொல் தண்ணி தர மாட்டேங்கிறான். எல்லா நீர்நிலைகள் நிரம்பி நீர்நிலைகளெல்லாம் உடைச்சிட்டு போகிற நிலைமை வந்தால் தண்ணீர் திறந்து விடுவோம். அதுதான் இங்கே மேட்டூர் டேமுக்கு. அந்த தண்ணீர் சேமிப்பதற்கு இந்த திராவிட திருட்டு பயிலுக கடலில் போய் 100 TMC தண்ணி கலக்கு. குருவை காஞ்சு கருவாடா போச்சு. திராவிட இயக்கத்தை ராஜபக்ச எப்படி ஓட அந்த நாட்டை விட்டு விரட்டினானுங்க, அதே போல் விரட்டணும். இங்கே எவனுக்குமே அந்த சூடு சொரணையே இல்லாமல் போய்விட்டது. இப்போ மேகதாதான தீர்மானம் போட்டு அனுப்பிச்சிருவானா? இப்போ சிவகுமார் வந்திருக்கார் முதலமைச்சராக. ஒரு சொட்டு தண்ணி திறந்து விட்டால் என்ன ஆகும்? கர்நாடகா காங்கிரஸே கவுந்து போகும். அங்கே காவிரி தான் அரசியலே எங்கே? கர்நாடகாவில். சாதாரண ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த தேவகவுடா மாண்டையா மாவட்ட விவசாய சங்க தலைவர் தான் தேவகவுடா. அந்த தேவகவுடா காவிரி தமிழனுக்கு தண்ணி தரமாட்டோம் சொன்னதனால் பிரதமர் ஆனார். பிரதமர் ஆக்கியது இந்த கயவன் கருணாநிதியும் அவன் மருமகன் முரசொலி மாறன் தான். முதல் நாள் ராத்திரி மூப்பனார் பிரதமர் வேட்பாளர், அடுத்த நாள் காலையில் தேவகவுடா வேட்பாளர். இன்னும் அந்த இயக்கம் கட்சி அந்த கோபாலபுரம் குடும்பம் எல்லாம் இன்னும் ஏமாற்றிட்டு தான் இருக்குது. இங்கே எவனுக்குமே சொரணை இல்லை, எவனுக்குமே ரத்தம் ஓடலை உடம்புல. எவ்வளவோ துரோகம், காவிரி துரோகம், கச்சத்தீ துரோகம், ஈழத்தமிழன் துரோகம், எல்லா துரோகம். துரோக கட்சி, துரோக முன்னேற்ற கழகம், அது திமுக. யாவது கட்சின்னு நெஞ்சு நிமித்திட்டு இருக்கா. அந்த உதயநிதி பால் குடிக்கிற உதயநிதி ப்ரெஸ் மீட் பண்ணுறாரு. இந்த பக்கம் பெரியசாமி நிற்கிறாரு, இந்த பக்கம் நேரு நிற்கிறார். நேரு பெரியசாமி கருணாநிதியோடு அரசியல் பண்ணும்போது இவர் விரல் சூப்பிட்டு இருந்தார் உதயநிதி. இப்போ இந்த விரல் சூப்புற பையனை அரசியல் பண்ண சொல்லி கோபாலபுர குடும்பம் திருடுவதற்கு அணை கட்டுகிறவர்கள் தான் இந்த அயோக்கியர்கள். நேரும் பெரியசாமி. இதான் அரசியல், இதான் தமிழ்நாட்டு அரசியல். திராவிட இயக்கங்கள் இந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ விஜய் அந்த மேகதாது விஷயத்தை உறுதியாக இருப்பார்னு நம்புறீங்களா? காலம்தான் பதில் சொல்லும். நம்ம 1.5 மாதத்தில் உறுதியாக இருப்பார்லாம் சொல்ல முடியாது. 1.5 மாதத்தில் உறுதியாக இருப்பார்லாம் சொல்ல முடியாது. இப்போ பார்ப்பன பாண்டே சொல்கிறாரு, விஜய் மாட்டிக்காத, எதில் மேகதாது பிரச்சனை மாட்டிக்க, திமுகவும் அண்ணாதிமுக தப்பிச்சுக்கிச்சு, அது தலையிடுறதே இல்லை, அது ஒரு சென்சிட்டிவான பிரச்சனை. யார் சொல்கிறான்? பார்ப்பன பாண்டே சொல்கிறான். தமிழை செத்தா என்ன பொழைச்சா என்ன, நாசமாக போட்டோம், அதை பற்றி கவலை இல்லை, நீ தலையிட்டாத, வில்லங்கமான பிரச்சனை மாட்டிக்காத. யார் ஆலோசனை சொல்கிறான்? ஈழ பிரச்சனை மாட்டிக்காத, தலையிட்டாத, தமிழை செத்தா என்ன பொழைச்சா என்ன, நீ முதலமைச்சர் ஆனால் போனால் போதும். கருணாநிதிக்கு ஆலோசனை சொன்ன இந்த பார்ப்பன பாண்டே சொல்கிறார். கச்சதி போனா என்ன, நாசமாக போனான்னு, மீனவனை சுட்டு கொண்டா என்ன, அவன் செத்தா என்ன, நம்ம உடம்பு ஓடுது. எங்கள் அப்பா செத்தா ஸ்டாலின் வீட்டுக்கு வந்துடுறாரு, அதனால் தமிழருக்கு எந்த உரிமையும் கிடைக்க வேண்டாம் பாது. இப்படி தான் மேகதாது அன்னைக்கு யார் சொல்கிறா? இந்த பார்ப்பன கும்பல் பூரா விஜய் ஆலோசனை சொல்கிறான். விளங்குமா? உண்மையாகவே ஜெயலலிதா தான் காவிரி பிரச்சனைக்கு உண்மையாகவே போராடியவர்.
ஈழத்தாய்ன்பது காவேரி தாயின்னு சொல்லியிருக்கலாம். கர்நாடகாவில் ஜெயலலிதாவோட உருவம் எரிச்சான், ஆனால் கருணாநிதியை செல வைக்கிறான். இப்போ விஜய் இந்த மாதிரி பண்ணோன்னா கர்நாடகாவில் விஜய்க்கு எதிராகவே இப்போ போராட்டங்கள்லாம் பண்ணுவாங்க தானே? கண்டிப்பாக பண்ணுவாங்க. அதாவது இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் பொண்டாட்டி இல்லை, புள்ள இல்லை, எல்லாம் ஓடி போச்சு. ஒன்றும் விஜய்கிட்ட இல்லை. ஒரு தனி மனிதனுக்கு 1 லட்சம் கோடி தேவையா? திருடுனா 1 லட்சம் கோடி கிடைக்கும். வருஷம் 1 லட்சம் கோடி இப்போ கருணாநிதி குடும்பத்துக்கு கிடைச்சது. அதிமுக அலிபாபா 40 திருடர்கள் கிடைச்சது. இப்படி திருட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இவருக்கு நல்ல ஆலோசகர்கள் இருப்பதாக நம்பப்படுகிறது. நீதியரசர்கள் கிருபாகரன், ஹரி பரந்தாம, இப்படி கற்பக விநாயகம், எல்லாம் ஆலோசகர்கள், நல்ல மனிதர்கள், நேர்மையான மனிதர்கள், அதிரடியான தீர்ப்பை கொடுத்தவர்கள். அரசு அதிகாரி லஞ்சம் வாங்கினான்னா அவன் பூர்வீக சொத்தை எடுக்கணும்னு சொன்னவர்கள் தான் இந்த நீதியரசர்கள். இவர்களெல்லாம் ஆலோசகர்கள். இந்த ஆலோசகர்கள் படி நடந்தால், விஜய் நடந்தார்னா உண்மையாகவே ஒரு நல்லாட்சி, நல்ல அரசு. இல்லை என்றால் இது தீய அரசா? பழைய திருடர்கள் பூரா இப்போ எங்கே அணிவகுக்கிறாங்க? தாவேக்கா பக்கம். பழைய திருடர்கள் பூரா செங்கோட்டையன் வழியாக, செங்கோட்டையன் வந்தால் ஏதோ தாவேக்கு இமேஜ் வந்துருச்சு பல பேர் சொல்கிறான். இப்போ இமேஜை பார்த்தா அப்படி தான் தெரியுது. சண்முகவேல் அங்கேயே சுற்றிட்டு இருக்காரு, திருடிய சண்முகவேலு. இல்லை, இன்னொரு கமலக்கண்ணை நம்மளாக பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த மாதிரி ஊழல்வாதிகள்லாம் அதிகாரிகள் ஆகிட்டு இருக்கிறாங்க. அடுத்து ஊழல் அமைச்சராக இருந்தக்கூடிய விஜயபாஸ்கர் போய் சேர போகிறான்னு நம்ம பேசிகிட்டு இருந்தோம். யாருமே எதிர்பார்ப்பாங்க கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முன்னாள் நிர்வாகியாக இருக்கக்கூடிய பழம்பெரும் தலைவராக அறியப்பட்ட மகேந்திரன் போய் இணைஞ்சிருக்கிறாரு. உங்களுக்கு அவர் பழக்கப்பட்டவராக இருக்கக்கூடும்னு நான் நினைக்கிறேன். மலையக தமிழர்கள் குறித்தெல்லாம் புத்தகம் எழுதக்கூடியவர். அவர் தாவேக்கள் இணைஞ்சிருக்காத எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது எனக்கு தெரிந்து கம்யூனிஸ்டாகவே வாழ்ந்து கம்யூனிஸ்டாகவே மறைந்தவர்கள் தான் கம்யூனிஸ்டுகளாக நான் ஏற்றுக்கிறேன். இப்போ தாவேக்கால போய் என்ன புரட்சி பண்ண போகிறாரா மகேந்திரன்? ஒன்றுமே பண்ண முடியாது. புஷியானது கீழே தான் இருக்கணும். இணையும் போது கூட புஷியானது தான் இணைகிறாரு. இவருடைய அரசியல் எங்கே? புஷி ஆனந்தருடைய அரசியல் எங்கே? இவர் புஷி ஆனந்த போய் கம்யூனிஸ்டாக மாற்றிடுவாரா? தாப்பா நல்ல கண்ணு உங்கள் கூட வேலை செஞ்சவர். அப்போ இவருக்கு அரசியலில் லாபம் தேவை, புகழ் தேவை, பணம் தேவை. நீங்கள் அந்த சேப்பு துண்டு போடுறதுக்கு முன்னாடி எனக்கு அனுமதி கொடுப்போம், அதை கழட்டிடாதீங்க. இந்த கோரிக்கையோடு புஷிட்டு சொல்கிறார். புஷி எரவாடா சிறையிலையும் இப்போ பாண்டிச்சேரியிலேயே சுப்பையான்னு ஒரு பெரிய தலைவர் இருந்திருக்கு. வீட்டுக்கு சுரங்கம் தோண்டி எங்கேயோ சுரங்கத்துக்குள்ளே குதித்து வீட்டில் வந்து மேலே சுரங்கத்துலேயே இருப்பார். அந்த சுரங்கம்லாம் நான் போய் பார்த்துருக்கேன் அந்த பாண்டிச்சேரியில். அப்போ அப்படிப்பட்ட மனிதர்கள் வாழ்ந்த அந்த பாண்டிச்சேரி, அந்த பாண்டிச்சேரியில் புஷி இப்போ தமிழ்நாட்டுக்கு வழிகாட்டி, தமிழ்நாட்டு கம்யூனிஸ்ட் தலைவர்களுக்கு வழிகாட்டி, திராவிட இயக்க தலைவர்களுக்கு வழிகாட்டி. 40% கமிஷன் இல்லாமல் கொரோனா காலத்தில் எந்த பில்லும் பாஸ் ஆகலை. இதுதான் விஜயபாஸ்கருடைய சாதனை. இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, மகேந்திரன் குறித்து நான் ஒரு சில விஷயங்கள் கேள்விப்பட்டேன். ஒரு கட்சியிலேயே நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருந்தார், 2 வருடமாக கட்சியில் எந்த செயல்பாடுகளுமே கிடையாது, அது அதிருப்தியில் இருந்தார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல. கம்யூனிஸ்ட் கட்சியால் நடவடிக்கை எடுக்கப்பட்டவரா மகேந்திரன்? இப்போ அந்த நிலையில் தான் இணைஞ்சிருக்கிறாரா, இல்லை இதுக்கு முன்னாடி என்ன இருக்குங்கய்யா? நீங்கள் அதான் ஒரே வார்த்தையிலும் பதில் சொல்லிட்டேன். ஒரு கம்யூனிஸ்டாக வாழ்ந்து கம்யூனிஸ்டாக போராடி கம்யூனிஸ்டாக மறைந்தவர்கள் தான் நம்ம கம்யூனிஸ்டாக சொல்ல முடியும். இவர் நீங்கள் கம்யூனிஸ்ட் வெளியேறுவதற்கு என்ன காரணம்? தாப்பாண்டியனுக்கு பிறகு இவர் தான் தலைவர்னு பேசப்பட்ட நபர் தான் இந்த மகேந்திரன். ஏன் தாப்பாண்டியனுடைய நம்பிக்கை பெற முடியாமல் முத்தரசன தலைவராகிறார் தாப்பாண்டியன்? அப்போது அங்கே முரண்பாடு வந்துருச்சு. தாப்பாண்டியன் ஒரு மூத்த கம்யூனிஸ்ட் தலைவர், தாப்பாண்டியன் தான் சிபிஐ தமிழ்நாடு. அப்போ தாப்பாண்டியனோடு முரண்பாடு வருகிறதுனா சொந்த லாபமாக தான் இருக்கணும், இல்லை கொள்கை ரீதியான கணக்கு இருக்கும், அதில் இருக்க. இப்போ சிபிஐயில் பெரிய குவாரி அதிபர் யார்? தளி ராமச்சந்திரன், குலகார குப்பை, திராவிடர்களை பழனியை வெட்டி தலையை பந்தாடுற நபர். அந்த நபரும் இந்த கட்சியில் தானே இருக்கார். கொரடாவாக இருக்கார். குண்டாசில் அடைக்கப்பட்டு ஜெயிலில் இருந்த ஒரு கொலை குற்றவாளி, ப்ரொஃபஷனல் சமூக விரோதியெல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சி வைத்துக் கொள்கிற பொழுது ஏன் நீங்கள் வைத்துக் கொள்ளலை? நீங்கள் ஈழப்பிரச்சனை நல்லா நடந்துட்டு இருந்த காலம், ஈழப்பிரச்சனை நடந்துட்டு இருந்த காலத்தில் இவர் ஒரு பாலியல் புகார் வருது நம்ம மகேந்திரன் மேலே. என்ன காரணம்னா, ஈழ போராட்டத்தில் தாப்பாண்டியனும் மகேந்திரன் தான் வீரியமாக இருக்காங்க 2009. அப்போ வீரியமாக இருக்கிற பொழுது இலங்கை தூதரகம்
இவருக்கு தொடர்பில் உள்ள இவரால் ஏமாற்றப்பட்டதாக சொல்லப்பட்ட ஒரு பெண்ணை ஏதோ ஒரு ஐரோப்பா தீவுலேருந்து முடிச்சுட்டு வர்றான். யார்? இலங்கை தூதரகம் முடிச்சுட்டு வந்து இவர் மீது பாலியல் குற்றச்சாட்டு. யார் மேலே? மகேந்திரன் மேலே. அப்போது சிவாஜிலிங்கம் எனக்கு தகவல் சொல்கிறாரு, நம்முடைய ஆதரவு சக்திகளை இலங்கை தூதரகம் நாஸ்தி பண்ணுறான், நீ உடனே போகணும். ஜிஆர்டியில் அந்த அம்மா ப்ரெஸ் மீட் வைக்குது. ஜிஆர்டியில் அப்போ ஈழத்தமிழர்களுக்கு எதிரான கூட்டம் தான் அந்த மீடியா பூரா. அப்போ நான் அந்த அம்மாவை ப்ரெஸ் மீட்டுக்கு முன்னாடியே போய் அந்த அம்மாவை பார்க்குறேன். பார்த்து, அம்மா நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, என்ன பிரச்சனை, என்ன மகேந்திரங்களுக்கு என்ன பிரச்சனை எல்லாம் கேட்டுட்டு உங்கள் பாஸ்போர்ட் நம்பர் என்னன்னு கேட்டேன். என்னை கேட்க சொன்னதே ஒரு புலி. அந்த அம்மா பாஸ்போர்ட் நம்பர் இருந்தால் அந்த அம்மா உலகத்தில் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். பாஸ்போர்ட் நம்பர் என்னன்னு கேட்ட பிறகு அந்த அம்மா என்ன பார்த்து, நீ புலியான்னு கேட்குது. நான் புளியும் இல்லை, புளிய கொட்டையும் இல்லை, நான் இந்த ஊர் ஆளுமா. என்னோட உருவத்தை பார்த்தோன்னே அந்த அம்மா அப்படியே கேட்குது, நான் இந்த ஊர் ஆள், உங்கள் பாஸ்போர்ட் நம்பர் யார்? புலி தான் கேட்க சொல்லியிருப்பான். ஐயையோ, ப்ரெஸ் மீட்டுக்கே வரமாட்டேன், என்னை எங்கே இருந்தாலும் தூக்கிடுவானுங்க, எங்கே இருந்தாலும் என்னை கடத்திடுவானுன்ட்டு அந்த அம்மா பாதியிலேயே ப்ரெஸ் மீட் கொடுக்காம ஓடி போச்சு. மகேந்திரன் அப்படி காப்பாற்றப்பட்டார். நீங்கள் நக்கீரன் பிரகாசம் இதுக்கு சாட்சி. அப்போ அதே போல் மகேந்திரன் மேல் இன்னொரு குற்றச்சாட்டி நான் நேரடியாக வைக்கிறேன். நான் நேரடியாக சம்மந்தப்பட்டது. டேவிட் ஐயான்னு ஒருத்தர். டேவிட் ஐயான்னு நீங்கள் ஈழ போராட்டத்தை உருவாக்கிய பிதாமகனில் ஒருவர். அவருக்கு மரணமடையும் போது 90 வயசு. அவர் பிரபாரனுக்கு தலைவராக காந்திய பண்ணை ஆரம்பித்தவர். டாக்டர் ராசசுந்தரம், டேவிட் ஐயா போன்றவர்கள்லாம் முதல்ல உருவான ஈழத்தமிழர்களுக்கான வரலாற்று இடமே காந்திய பண்ணை தான். அங்கே தான் பிரபார உமாமேஸ்வரர், பாலகுமார், பத்மநாபா அத்தனை பேரும் கூடி பயிற்சி எடுக்கிற இடம். அதுக்கு என்ன பேர்? அமைதியாக இருக்கிற காந்திய பண்ணை. அந்த டேவிட் ஐயா கெய்ரோ நகரத்தினுடைய நீங்கள் வடிவமைப்பாளர், ஒரு வெளிநாட்டு பொறியாளர். கெய்ரோ இன்றைக்கி நகரம் இருக்குன்னா அந்த கெய்ரோ நகரத்தை நீங்கள் வடிவமைத்தவர் அவர் தான். கடைசியில் ஈழ போராட்டத்துக்கு வந்து இங்கே வறுமையில் கடைசி காலத்தில் அவருக்கு மனநோயை வந்து இவரை பாதுகாக்க சொல்லி மகேந்திரங்கிட்ட அவருடைய உறவினர் ஒருவர் ஒரு பெரும் தொகை மாதம் கொடுப்பார். இவர் அவரை பாதுகாக்கவே இல்லை. பாதுகாக்காமல் அவரை மனநோயாளியாக மாறி அவருடைய தங்கை மகள், சிஸ்டர் ரூட்ஸ்னு பேர், அந்த அம்மா வந்து இவர் எப்படியாவது கடைசி காலத்தில் இலங்கை கொண்டு போகணுன்னு வர்றாங்க. இவர் எந்த உதவியும் செய்யலை. அந்த அம்மா என்ன கொழும்புல உயிரோடு இருக்குது, சில்வர் ரூட்ஸ். திருப்பி ஏங்கிட்ட அவர் தொடர்பு எடுக்கிறாங்க. தொடர்பெடுத்த பிறகு நான் கொண்டு போய் ஜிஹெச்சில் அவர் அட்மிட் பண்ணேன். ஜிஹெச் அட்மிட் பண்ணிட்டு அந்த அம்மா கூடவே இருந்தது. அந்த மனநிலையை சரி பண்ணிவிட்டு இலங்கை கூட்டிகிட்டு போயலான்னு அந்த அம்மா முடிவு பண்ணாங்க. இவர் எந்த வகையிலும் ஒத்துழைக்கலை. யார்? மகேந்திரன். அது அந்த அம்மா இதை என்கிட்டயே சொன்னாங்க. இன்னும் இருக்காங்க கொழும்பில், பெரிய ஜப்பான்லாம் இல்லை. அந்த அம்மா தொடர்பு எடுக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் தொடர்பு எடுத்துடலாம். அப்போ ஈழத்தமிழர்கள்லாம் சேர்ந்து அவரை விமானத்தில் ஏற்றி எமர்ஜென்சி பாஸ்போர்ட் வாங்கி கொண்டு போய் கடைசி எங்கே சேர்த்துனாங்க? ஈழத்தில் போய் சேர்த்து ஒரு 2-3 மாதத்தில் இறந்து போயிட்டார். உயிரோடு இருக்கும்போது உதவி செய்யாத இந்த மகேந்திரன் படத்திறப்பு விழா வச்சுருக்கு. நீங்கள் கம்யூனிஸ்டுகளிலிருந்து நீங்கள் கரையேறி விட்டீர்கள் என்பதற்கு இந்த 2 உதாரணம் போதும். நீங்கள் போய் சேர வேண்டிய இடம் தாவேக்கா தான். அதோடு முடிச்சுக்கோங்க. சரிங்க, பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க. கருத்துக்கு நேரத்துக்கு நன்றி. நன்றி, வணக்கம். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.